ஸோ இந்த ட்ரெய்லரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லர்ல வர ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் படத்துல இருக்க 27 சீன்ஸ்ல இருந்து எடுத்த விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம படத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஆன் தி ஹோல் நம்ம பார்த்தா 40% ஆஃப் த மூவில இருந்து தான் இந்த ட்ரெய்லரோட கட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ற மாதிரி நல்ல ஒரு ப்ராமிசிங்கா வந்து தெரியுது. படம் நல்லா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இங்க மணிரத்னம் சாரை தாண்டி கமல் சாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்டிங்கர்லாம் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் வில்லனா வர நம்ம எஸ்டிஆர், அவர் வில்லனான்றதே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அவர் வில்லனா தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுது. ஸோ அவருமே வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்ணியிருக்காரு. ஓகே, கதை அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலா வந்து நம்ம கமல் சார் அந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா, நீ என் உயிரை காப்பாத்திருக்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிளா வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ இதே சொல்ற கமல் சார் தான் ட்ரெய்லரோட கடைசியா இது எனக்கும் எமனுக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் எமன் வந்து மென்ஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சீன்லயுமே வந்து அந்த ஒரு டைலாக பேசும்போதும் அந்த குட்டியா ஒரு பையன் இருக்கும்போது அதான் நம்ம எஸ்டிஆர் அங்கேயும் வந்து இந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்றாரு. ஸோ எஸ்டிஆருக்கும் கமல் சாருக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்ட் ஆகி கடைசியா வந்து பிரேக் ஆகுற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இதுல வந்து கதையே வந்து இந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்களா கேட்டா கிடையாது. பட் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா விந்து தெரிந்தது காடு படம் பார்த்திருப்போம்ல, அதுல வர மாதிரியான ஒரு கதை அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது கிடையாது. விந்து தெரிந்தது காடு படத்துல வர மாதிரியான கதை அப்படியே ஆப்போசிட்லயோ அதே மாதிரி ஜில்லால வர அந்த ஒரு பாண்டு, அந்த இனிஷியலா வந்து நம்ம பையன் இல்லாம இன்னொரு பையனை நம்ம பையனா பாக்குற அந்த ஒரு விஷயம், இதெல்லாமே கடைசியா வந்து எடுத்துட்டு போக போறாங்க. கடைசி வரையுமே வந்து ஒருத்தர் வந்து ஹீரோவாவும் இன்னொருத்தர் வந்து வில்லனாவும் இருக்க போறாரு. அதாவது எப்படின்னா ரெண்டு பேருமே கேங்ஸ்டர்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. நடுவுல வந்து எஸ்டிஆரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வண்டி ஓட்டு வரா மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டு வரல, அது வந்து ஒரு போலீஸ் வண்டி. ஏன்னா மேல வந்து சைரன் மாதிரி வந்து இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து போலீஸா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தியரி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு சீன்ல வந்து அவர் கார்ல வராரு அப்படின்றத தாண்டி மற்ற சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்காரு. ஸோ பியூரா வந்து ட்ரெய்லரை கடைசி வரையும் பார்க்கும்போது கேங்ஸ்டரா வந்து இருக்காங்க ரெண்டு பேரும். இதுல யாரும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதுக்காகவும் பார்த்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்லயும் வந்திருக்காங்க. ஓகேவா, ஹீரோ தான் பட் ஒரு நெகட்டிவ் சைட்லயோ அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களை நல்லதாகவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் இந்த ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ரெண்டாவது அந்த கமல் சார் இருக்க அந்த ஒரு பொசிஷன், எல்லாருக்கும் டாப்ல வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. இப்ப அந்த ஒரு இடத்துக்கு வந்து யார் வர போறான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அங்கதான் வந்து ஒரு கதையே வந்து டிராவல் ஆக போகுது. கமல் சார் இடத்துக்கு யார் வர போறாரு. ஸோ இதுக்கு நடுவுல தான் ஒரு நாசர் சார் வந்து அவரோட அந்த ஒரு கேம் வந்து பிளே பண்றாரு. நாசர் சார் தான் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நாசர் சார் நடுவுல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு அப்புறம் அமரன் தான் அப்படின்னா அப்ப நாகலா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மேபி கமல் சாருக்கும் சிம்புக்கும் நடுவுல நடக்கிற அந்த ஒரு சின்ன ஃபைட்டுக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து அடுத்தடுத்து டிராவல் பண்றதுல நாசர் சாருக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ரெண்டாவது த்ரிஷா அவங்களோட ரோல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம கமல் சார் வந்து ட்ரெய்லர்ல மேடம் ஐ எம் யுவர் அடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் என்னன்னா இதுல மெயின் சீனு, அந்த சீன்லாம் முடிச்சு ட்ரெய்லர்லாம் வச்சுல அந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல வந்து வினய் தாண்டி வருவாயா பத்தி நம்ம த்ரிஷா மேம் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. எல்லாரும் வினய் தாண்டி வருவாயா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பட் இந்த படத்துல ஒரு மேஜிக் இருக்கு, விச் மீன்ஸ் த்ரிஷாக்கும் சிம்புக்கும் இந்த படத்துல ஏதோ ஒரு லிங்க், ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. பட் எதுவுமே பெருசா ரிவீல் பண்ணல. மேபி நம்ம அந்த பொன்னியின் செல்வன்ல நந்தினி கேரக்டர் வந்து பாத்துருப்போம் பாத்தீங்களா, அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடா பிளே பண்ணி அந்த அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாக்குறது, அது மேபி த்ரிஷா வந்து இந்த படத்துல வந்து ரோல் பிளே பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஜிங்கிச்சாம் பாட்டு வந்து வந்துச்சு இல்ல, இந்த ஜிங்கிச்சாம் பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் ரைட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது த்ரிஷா அதுல வந்து ஒரு சின்ன இதுவா காமிப்பாங்க. அவங்க வருவாங்க, ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு பார்வை பாக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து வரும். ஸோ அங்கேயே வந்து இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது த்ரிஷாவுக்கு பிடிக்காத மாதிரியோ, அவங்க வந்து இதுல ஒரு நெகட்டிவ் ஷேட் பிளே பண்ற மாதிரியும் வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா இதுல ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வந்து கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து திருப்பி அவரோட அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு பவரை வந்து எடுத்துக்கிறாரு. பட் இதுல வந்து கமல் சார் வந்து அந்த பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவா வந்து பிளே பண்றாரு அப்படின்னா, அவரோட அந்த சாவுக்கு அப்புறம் அங்க ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்ணி சிம்பு வராரு அப்படின்னும் போது அங்க சிம்பு வந்து ஏதோ இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டு கமல் சார் வந்து அது திருப்பி வந்து நீ தப்பு பண்றேன்ற அந்த ஒரு தியரி, ரெண்டாவது நீ என்ன எப்படி சாவடிக்கலாம், எனக்கு நீ எப்படி துரோகம் பண்ணலான்னு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த ஒரு தியரி இருக்கு.
இன்னொன்னு என்னன்னா, கமல் சார் ஒரு கேங்ஸ்டரா இருந்து அவர் பண்ணி அது அந்த ஒரு 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 நெகட்டிவ் ஷேடாவே கொண்டு போய் சிம்புக்கு ஒரு பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் ஷேட் ரெண்டுமே இருந்து அவரை வந்து கொண்டுட்டு அந்த ஒரு இடத்த வந்து ப்ராப்பரா செட் பண்ணும் அப்படின்ற ஒரு தேர்வு இருக்கு. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ப்ராப்பர் ஸ்டோரியா வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு சீனா கரெக்டா கனெக்ட் பண்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம அசோக் செல்வனா இருக்க போறாரு. ஏன்னா அவர் இந்த படத்துல வந்து போலீஸ் கேரக்டரா இருக்காரு. மேபி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கதையை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லைன் அப்ல வந்து கொண்டு வந்து யார் மேல தப்பு, எங்க இந்த ஸ்டோரி வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு கனெக்ட் ஆயிருக்கு, அதை ரிவீல் பண்ற கேரக்டர் அசோக் செல்வன் இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்மளோட ஒரு தியரி அண்ட் ஒரு சில விஷயங்கள் டீகோட் பண்ணது மட்டுமே. ஸ்டோரி வந்து இனிமே டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 40% தான் வந்து காமிச்சிருக்காங்க. இன்னும் 60% எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஜென்ரலா மணிரத்னம் சாரோட அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒரு பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், செக்கச்சவந்த வனமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த பவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்றதா ஒரு கேமாவே இருக்கும். அந்த ஒரு படமே அதுவா தான் இருக்கும். பட் இங்க வந்து கமல் சாரும் வந்து உள்ள அந்த ரைட்டிங்ல டைரக்ஷன்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரோ, ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் அங்கே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம கமல் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கோ அதை விட இன்னொரு பெரிய ஹைப் வந்து சிம்பு சாருக்கு இருக்கு. ஏன்னா அவரோட கெட்டப், அவரோட இந்த ரோல், அவர் கம்பேக் கொடுத்து திருப்பியே வந்து ஒரு நடிச்ச ஒரு பெரிய படம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்க படம், அவருக்கும் ஹைப் அதிகமா இருக்கு. பார்ப்போம். ஆனா அவர் சொன்னது என்னமோ கரெக்ட் தான். அந்த F1 கார் ரேஸ்ன்னு சொல்லிட்டு போனாரு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தாருல. எனக்கு என்னமோ இவர் கொடுத்த அந்த மாநாடு, ஈஸ்வரன், 10 தலைலாம் தாண்டி இந்த படத்துல தான் பெரிய இம்பாக்ட், பெரிய ஒரு கம்பேக்கா எஸ்டிஆருக்கு இருக்கும் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.